நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட எனது பயணம் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் 9 நெருப்போடு ஓர் உரசல். மனச்சோர்வு மற்றும் தோல்வி குறித்த எனது முதல் அனுபவங்கள் சிலவற்றையும் அவை எனக்காக கொண்டிருந்த படிப்பினைகளையும் முந்தைய அத்தியாயம் ஒன்றில் நான் ஏற்கனவே நினைவு கூர்ந்துள்ளேன். ஏமாற்ற உணர்வுகள் தணிந்து ஒருவர் சரியான கண்ணோட்டத்தை பெறும்போது நமது சிந்தனை முறையை மாற்றும் சக்தி இந்த அனுபவங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டுள்ளேன். அவை நமது ஆன்மாவின் மீதும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி இருத்தல் ரீதியான விவகாரங்களை நாம் நேருக்கு நேர் எதிர்கொள்ளும்படியாக செய்வதாக நான் நம்புகிறேன். அது நிகழும்போது நிகழ்வுகளை நாம் தழுவி ஏற்றுக்கொண்டு அந்நிகழ்வுகளுக்கு நாம் எவ்வாறு செயல்விடை அளித்தோம் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அலைகளைப் போல நம் மீது வெறுமனை புரண்டோடுவதற்கு நாம் அவற்றை அனுமதித்தோமா, அல்லது அந்த விவகாரத்திற்குள் ஆழமாக குதித்து நமக்கான உள்நோக்குகளை பெறுவதற்கு நாம் அவற்றை பயன்படுத்தினோமா என்று பார்க்க வேண்டும். மாபெரும் பரிணாமத்தை கொண்ட நிகழ்வுகள்தான் வழக்கமாக நமக்குள் ஒரு அடிப்படை நிலையில் ஏதோ ஒன்றை நகர்த்துகின்றன என்பதை கூற தேவையில்லை. நாம் மிக உயர்வாக மதிக்கின்றவர்களின் உயர்ந்த தருணங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நம்மால் வாழ முடியாமல் போகும்போது, அல்லது கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விவகாரங்களில் நாம் ஈடுபடும் போது, அல்லது வாழ்வா சாவா என்ற நிலையிலான ஒரு விவகாரமாக அது இருக்கும்போது, சுயம் குறித்த நமது உணர்வும் நமது அகங்காரமும் ஆழமான மாற்றங்களை சந்திக்கின்றன. இப்படிப்பட்ட சில நிகழ்வுகளை என் தொழில் வாழ்க்கையில் இருந்து என்னால் நினைவு கூற முடியும். செயற்கைக்கோள் ஏவுகணையான SLV-3 முழுக்க நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் ஏவுகணையான அக்னி ஆகியவற்றை உருவாக்கும் பணித்திட்டங்களுக்கான குழுக்களுக்கு நான் தலைமை வகித்த போது, நாட்டு மக்களும் அரசாங்கமும் என்னிடமிருந்து எனது குழுமங்களிடமிருந்தும் எதிர்பார்த்த விஷயங்கள் விண்ணுயர இருந்தன. செய்தி ஊடகங்களின் கூறிய அறிவு இன்றைய நிலையோடு ஒப்பிடுகையில் ஒன்றுமில்லாமல் போனால் கூட அப்போதும் மிகவும் தீவிரமாக தான் இருந்தது. SLV-3 முதன்முறையாக ஏவப்பட்ட போது தோல்வியில் முடிந்தது. அக்னி பணித்திட்டம் எண்ணற்ற ஏற்ற இறக்கங்களையும் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்படுவதற்கு முன்பு ஏராளமான சிரமங்களையும் சந்தித்தது. இவ்விரு பணித்திட்டங்களும் என்னையும் எனது குழுக்களையும் மிக தீவிரமாக மன அழுத்தத்திற்கு ஆளாக்கின. அதோடு அவற்றில் பிரம்மாண்டமான அளவில் பணம், நேரம், திறமைமிக்க உழைப்பு ஆகிய முதலீடுகளும் செய்யப்பட்டிருந்தன. முதல் முயற்சியில் இவற்றை கச்சிதமாக விண்ணில் ஏவ முடியாமல் போனது. இதற்கு முன்பு பல தடைகளுக்கு இடையேயும் நாங்கள் சாதித்திருந்த பிற வெற்றிகளை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டது. தோல்விக்கான காரணங்கள் குறித்து நாங்கள் அக ஆய்வையும் புற ஆய்வையும் மேற்கொண்ட நாட்கள் எப்போதும் என் நினைவில் மிக ஆழமாக பதிந்திருக்கும். ஆனால் நமக்கு தெரிந்த மக்களும், நாம் உடன் பணியாற்றுகின்ற மக்களும், அல்லது நமது யோசனைகளையும் வடிவமைப்புகளையும் செயல்படுத்துவதற்கு நாம் சார்ந்திருக்கின்ற மக்களும் அரிய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தி அச்செயல்முறையில் துன்பத்தை அனுபவிக்கும் போதுதான் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுகிறது. என் தொழில் வாழ்க்கையில் நான் இதையும் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒவ்வொரு நேரத்திலும் நான் பார்த்த விஷயங்கள் என் மனதை எவ்வளவு தூரம் நெகிழச் செய்தன என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. 1960களிலும் 1970களிலும் நான் தும்பா ராக்கெட் ஏவுதளத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். டாக்டர் விக்ரம் சாராபாயின் வழிகாட்டுதலின் கீழ் நாங்கள் எங்களது சொந்த ராக்கெட்டுகளையும் SLV ராக்கெட்டுகளையும் செயற்கைக்கோள்களையும் உருவாக்கி கொண்டிருந்தோம். ஆய்வு ராக்கெட்டுகள், எடுத்துச் செல்லும் செயற்கைக்கோள்கள் மற்றும் பிற ஆய்வு உபகரணங்களை தயாரிப்பதற்காக நாடு முழுவதும் இருந்து பல ஆய்வுக்கூடங்களோடு இணைந்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். இந்தியாவில் இருந்த கிட்டத்தட்ட அனைத்து ஆய்வுக்கூடங்களும் ஆய்வு ராக்கெட் பணித்திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. அவை ஒவ்வொன்றும் தமக்கென்று ஒரு சொந்த குறிக்கோளையும் செயற்கைக்கோள் அல்லது பிற ஆய்வு உபகரண தயாரிப்பு இலக்கையும் கொண்டிருந்தன. இந்த செயற்கைக்கோளும் ஆய்வு உபகரணங்களும் ராக்கெட்டின் கட்டமைப்போடு ஒருங்கிணைக்கப்பட வேண்டியிருந்தன. செயற்கைக்கோள்கள் மற்றும் ஆய்வு உபகரண தயாரிப்பு ஆய்வுக்கூடத்தில் சுதாகர் என்பவர் எனது சக ஊழியர்களில் ஒருவராக இருந்தார். ஏவுதலுக்கு முன்பு நடைபெற வேண்டிய விஷயங்கள் தொடர்பான கால அட்டவணை குறித்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது, சோடியமும் தெர்மேட்டும் கலந்த ஒரு ஆபத்தான கலவையை தூரத்திலிருந்து இயக்கக்கூடிய ஒரு அமைப்பின் மூலம் நாங்கள் நிரப்பிக் கொண்டிருந்தோம். கிழக்கு கடற்கரையோரமாக அமைந்திருந்த தும்பாவில் பெரும்பாலான நாட்களைப் போல அன்றும் கடும் வெப்பமாக இருந்தது. சுதாகரும் நானும் மிக நீண்ட நேரம் வேலை செய்து வந்திருந்த போதிலும் வெப்பம் மிக தீவிரமாக இருந்ததை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. அந்த கலவையை நிரப்பிய பிறகு எரிபொருள் அறைக்கு விஜயம் செய்து அந்த கலவை ஒழுங்காக நிரப்பப்பட்டிருந்ததா என்பதை நேரில் பார்ப்பதென்று நாங்கள் தீர்மானித்தோம். நாங்கள் எங்கள் வேலையில் மிக ஆழமாக மூழ்கி போயிருந்ததால் சுத்தமான சோடியமானது தண்ணீருடன் கலக்கும்போது அது ஆபத்தானதாக அமையக்கூடும் என்ற ஒரு அடிப்படை அறிவியல் உண்மையை மறந்துவிட்டோம். நானும் சுதாகரும் அந்த கலவையை ஆய்வு செய்வதற்காக குனிந்தபோது சுதாகரின் நெற்றியில் இருந்த ஒரு துளி வியர்வை அந்த கலவையில் விழுந்தது.
நாங்கள் சுதாரிப்பதற்குள் ஒரு சக்தி வாய்ந்த வெடி எங்கள் இருவரையும் பின்னோக்கி தூக்கி எறிந்தது. அந்த வெடிச்சத்தம் அந்த அறையை உலுக்கியது. நாங்கள் இருவரும் கீழே விழுந்தோம். ஒரு சில கணங்கள் நான் அதிர்ச்சியால் உறைந்து போனேன். ஒரு சில நொடிகளில் அந்த வெடிவிபத்திலிருந்து தீ பரவியது. பயந்து போயிருந்த எங்கள் கண்களுக்கு முன்னால் அந்த ஆய்வுக்கூடம் ஆக்ரோஷமாக தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அது சோடியத்தால் ஏற்பட்ட நெருப்பாக இருந்ததால் தண்ணீர் ஊற்றி அதை அணைக்க முடியாது. அப்படி செய்தால் அது மேலும் அதிக பேரழிவைத்தான் ஏற்படுத்தும். அந்த ஆய்வுக்கூடம் இப்போது கட்டுக்கடங்காமல் எரிந்து கொண்டிருந்தது. பின்னாளில் அந்த நிகழ்வுகளை நான் மீண்டும் நினைத்து பார்த்தபோது வேர்வை துளி விழுந்ததும் அந்த வெடி விபத்தும் பிறகு அந்த நெருப்பும் மெதுவான இயக்கத்தில் நடந்தது போல தோன்றியது. ஆனால் யதார்த்தத்தில் அவை அனைத்தும் ஒரு சில நொடிகளுக்குள் நடந்து முடிந்திருந்தன. நான் எழுந்திருப்பதற்குள் சுதாகர் சமயோசிதமான காரியம் ஒன்றை செய்தார். அந்த அறையின் கண்ணாடி ஜன்னலை அவர் தனது வெறும் கைகளால் உடைத்தார். பிறகு ஒரு கணம் கூட தயங்காமல் அவர் என்னை நோக்கி திரும்பி என்னை வெளியே பிடித்து தள்ளிவிட்டு பிறகு தானும் அந்த உடைந்த ஜன்னல் வழியாக வெளியே குதித்தார். இவை அனைத்திற்கும் ஒரு சில நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது. ஆனால் அந்த வெடிவிபத்தின் தீவிரத்தாலும் அதனால் ஏற்பட்ட நெருப்பு மற்றும் வெப்பத்தின் காரணமாகவும் நாங்கள் தப்பிப்பதற்கான வழியை பற்றி யோசித்து என்னை காப்பாற்றுவதற்குள் சுதாகர் மிக மோசமாக காயமடைந்து விட்டார். அவருக்கு கடுமையான நெருப்பு காயம் ஏற்பட்டதோடு மட்டுமின்றி எந்த பாதுகாப்பும் இல்லாமல் கண்ணாடி ஜன்னலை தனது வெறும் கைகளால் உடைத்ததன் காரணமாக அவரது கைகளிலும் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. இப்போது நெருப்பால் சூழப்பட்டிருந்த அந்த அறையிலிருந்து நாங்கள் தட்டி தருமாறி வெளியேறிய போது நான் சுதாகரை தாங்கி பிடித்து கொண்டு என்னை காப்பாற்றியதற்காக அவருக்கு நன்றி கூறினேன். அவர் கடுமையான வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த போதும் என்னை பார்த்து புன்னகைத்து எனது வார்த்தைகளை அங்கீகரித்தார். தனது காயங்களிலிருந்து குணமடைவதற்காக அவர் பல வாரங்களை மருத்துவமனையில் செலவிட்டார். என்னை பொறுத்தவரை என் வாழ்வின் மிக கொடூரமான விபத்தில் நான் மாட்டிக்கொண்டிருந்ததோடு மட்டுமின்றி சாவின் விளிம்பிற்கு சென்றுவிட்டு உயிர் பிழைத்துள்ள ஒருவரது உணர்வுகளை முதன்முறையாக நான் அனுபவித்து கொண்டும் இருந்தேன். உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு இன்னொருவர் தானே முன்வந்து உள்ளுணர்வு ரீதியாக தனது வாழ்க்கையை பணயம் வைத்தார் என்பதை அறிவது விஷயங்களை சரியான கண்ணோட்டத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு உதவுகின்ற ஒரு நம்புதற்குரிய அனுபவமாக இருக்கும். உயிரை பறிக்கவிருந்த ஒரு ஆபத்திலிருந்து உயிர் பிழைத்தவர்களும் மீட்கப்பட்டவர்களும் நிம்மதி உணர்வில் துவக்கி குற்ற உணர்வு மற்றும் நன்றியுணர்வு வரை பல்வேறு வகையான உணர்ச்சிகளை அனுபவிப்பர். என் விஷயத்தில் ஒரு கூடுதல் பொறுப்புணர்வும் உடன் வந்தது. தனது சொந்த பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் என் வாழ்க்கையானது காப்பாற்றப்பட வேண்டிய அளவுக்கு மதிப்பு வாய்ந்தது என்று சுதாகர் நினைத்திருந்ததால் நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்து கொண்டிருந்த வேலை முன்பு எப்போதையும் விட இப்போது ஒரு கணம் கூடுதல் தாமதத்தை எதிர்கொள்ளக்கூடாது என்பதை நான் உணர்ந்தேன். சுதாகரின் துணிச்சல் கதை எனக்கு உத்வேகத்தின் நிலையான மூலாதாரமாக இருந்து வந்துள்ளது. வாழ்வின் மிகச் சிறிய விவகாரங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதாக நான் உணரும் சமயங்களிலும் வாழ்வின் லட்சியத்திலிருந்து என் பார்வை விலகுவதை நான் காணும் வேளைகளிலும் இந்த பிரபஞ்சத்தில் நான் ஒரு சிறு துகள் மட்டுமே என்பதை நான் மறக்கும்போது இந்த அற்புதமான மனிதரை நான் நினைத்து பார்க்கிறேன். தங்களது வேலையை மட்டும் கவனித்து கொண்டு தங்கள் வழியே செல்கின்ற எங்களை போன்ற வழக்கமான ஒரு அறிவியலறிஞராகவோ அவர் இருந்தார். ஆனால் ஒரு இக்கட்டான சூழலில் திடீரென்று மாட்டிக்கொண்ட போது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வது குறித்த மிக அடிப்படையான பயங்களிலிருந்து மீண்டு ஓர் அசாதாரணமான காரியத்தை அவர் சாதித்தார். வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இன்று கூட என் இதயத்தில் மிக வேதனையான சுவடை விட்டு செல்கின்ற இன்னொரு நிகழ்வும் நினைவுக்கு வருகிறது. 1999ஆம் ஆண்டில் அரக்கோணத்தில் நடந்த விமான விபத்து தான் அது. அது எனக்குள் மிக ஆழமான வருத்தத்தை விட்டு சென்று என் அகங்கார கட்டமைப்பை என்றைக்குமாக மாற்றியமைத்தது. அது நிகழ்ந்த சில நாட்களில் நான் அதன் முக்கியத்துவத்தை உட்கரித்தேன் என்றாலும் என் உணர்வுகளை நான் ஒரு மலையளவு வேலைக்குள் புதைத்தேன். பல வருடங்களுக்கு பிறகு நானும் என் நண்பர் ஒருவரும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருந்த போதுதான் அந்த சம்பவம் குறித்த என்னுடைய உணர்வுகளை அவரிடம் என்னால் பகிர்ந்து கொள்ள முடிந்தது. பின் வருத்தம் மற்றும் துக்கத்திற்கு மூழ்கி போகாமல் நிகழ்ந்திருந்த விஷயத்தை என்னால் மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்க முடிந்தது. 1999ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் நாளன்று வான்வழி வேவு தொடர்பான ஓர் அறிவியல் பணித்திட்டம் நிமித்தமாக 2 விமானங்கள் பெங்களூரில் இருந்து புறப்பட்டு அரக்கோணம் சென்னை கடற்கரை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தன. மோட்டோடோம் விமானத்தின் மேற்பகுதியில் பொருத்தப்பட்ட டிஷ் ஆண்டனா போன்ற அமைப்பு என்ற விமான கண்காணிப்பு அமைப்பு முறையை தாங்கிய ஆவ்ரோ விமானம் அவற்றில் ஒன்று. அது 10,000 அடி உயரத்திற்கு மேலெழும்பி கடற்கரை மேலாக எங்கோ ஓரிடத்தில் ரேடார் பரிசோதனை நடத்தப்பட்டு கொண்டிருந்த திசையை நோக்கி சென்றது. ஆவ்ரோ விமானம் புறப்படுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு AN-32 என்ற இன்னொரு விமானமும் பெங்களூரிலிருந்து புறப்பட்டது. ரேடார் பரிசோதனைக்கான இலக்கு விமானம் அது. ரேடார் பரிசோதனை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடைபெற்றது. ரேடார் அமைப்பு முறையின் செயல்பாட்டைக் கண்டு எல்லோருமே மகிழ்ச்சி கொண்டனர்.
மாலை சுமார் 4 மணி அளவில் AN 32 விமானம் அரக்கோணத்தில் தரையிறங்கியது. ஆவ்ரோ விமானமும் இதே நேரத்தில் அரக்கோணத்தை நோக்கி பயணிக்கத் துவங்கியது. அது 10,000 அடி உயரத்திலிருந்து 5,000 அடி உயரத்திற்கு கீழிறங்க துவங்கிய போது எல்லாமே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் ஆவ்ரோ விமானம் விமானத்தளத்திலிருந்து சுமார் 5 மணி தூரத்தில் இருந்தபோது விமானத்தின் மேற்பகுதியில் இருந்த மோட்டோடோம் கீழே விழுந்துவிட்டது. திடீரென்று ஏற்பட்ட இந்த சமமின்மையால் விமானம் நிலை தடுமாறி உடனடியாக தரையில் வந்து மோதியது. அதிலிருந்த 8 பேரும் இறந்துவிட்டனர். நான் புதுடில்லி இராணுவ ஆய்வுக் குழுவுடனான ஒரு சந்திப்பு கூட்டத்தில் இருந்தபோது அந்த விபத்து பற்றிய செய்தி எனக்கு கிடைத்தது. நான் பாதியிலேயே அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறி பெங்களூருக்கு விமானம் மூலமாக பயணமானேன். ஏர் சீஃப் மார்ஷல் A.Y. டிப்னிஸும் அங்கே இருந்தார். அதைத் தொடர்ந்து வந்த நாட்கள் என் இதயத்தை கசக்கி பிழிந்தன. இழப்பிற்கு ஆளான குடும்பங்களை நான் நேரில் சந்தித்தேன். விபத்தில் காலமானவர்கள் சிலருக்கு இளம் மனைவியர் இருந்தனர், சிலருக்கு கைக்குழந்தைகளும் இருந்தனர். இவர்களுக்கு என்னால் என்ன ஆறுதல் கூற முடியும்? அவர்களுடைய அன்பிற்குரிய கணவன்மார்களும் மகன்களும் நாட்டின் தற்காப்பு வேலையில் ஈடுபட்டு நாட்டிற்காக உயிர் நீத்திருந்தனர் என்று கூறுவதா? தங்களது மிக மோசமான பயங்கள் உண்மையாக விட்டிருக்கும் போது இது அவர்களுக்கு எந்த விதத்தில் ஆறுதல் அளிக்கும்? ஓர் இளம் தாய் தனது குழந்தையை சுட்டிக்காட்டியபடி, இந்த பச்சிளம் குழந்தையை யார் பார்த்து கொள்வார்கள் என்று என்னிடம் கேட்டபோது அவருக்கு என்ன பதில் கூறுவதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் நான் வாயெடுத்து போய் நின்றேன். விபத்தில் காலமான இன்னொருவரின் தாயார் என்னிடம் கேட்ட கேள்வி இன்று வரை என்னை துரத்தி கொண்டிருக்கிறது. இதை ஏன் நீங்கள் எங்களுக்கு செய்தீர்கள்? அந்த விமான விபத்து மிக தீவிரமாக இருந்ததால் அந்த 8 பேரின் எஞ்சிய உடல் பாகங்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்களால் செய்ய முடிந்ததெல்லாம் அவர்களது குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக சில சவப்பெட்டிகளை தயாரித்தது மட்டுமே. விமானப்படை கூடத்தில் அவற்றை நாங்கள் வரிசையாக வைத்தோம். தங்கள் வேலைகளை செய்வதற்காக மதிய வேளையில் புறப்பட்டு சென்று மீண்டும் ஒருபோதும் வீட்டிற்கு திரும்பி வராத அந்த 8 பேருக்கும் விடை கொடுத்து நான் எப்படியோ ஒரு உரையாற்றினேன். அன்றிரவு நான் மிகுந்த களைப்போடு என் அறைக்கு திரும்பினேன். துக்கமும் கவலையும் குற்ற உணர்வும் என்னை துவம்சம் செய்திருந்தன. நான் என் நாட்குறிப்பில் இவ்வாறு எழுதினேன்: விளக்குகள் வேறாக இருக்கலாம், ஆனால் ஒளி ஒன்றேதான். இவ்வுலகிற்கு நீங்கள் திருப்பி அளித்த லௌகீக ஆனந்தங்கள், நீங்கள் என் ஆத்மாவின் ஆழத்தில் என்றும் இருப்பீர். இந்த நிகழ்வுக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து நான் புதுடில்லியில் இருந்த என் அலுவலகத்தை விட்டு வெளியேறி ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்தேன். ஆனால் கணவன்மார்களை இழந்த அப்பெண்களின் அலறலும், கதிகலங்கி போன பெற்றோர்களின் துக்கமும், குழந்தைகளின் அழுகையும் அங்கும் என்னை விடவில்லை. அதை பற்றி நான் நினைத்து பார்க்கும்போது அந்த 8 பேரையும் கடைசியாக ஒரு முறை பார்க்கக்கூட அவர்களால் முடியவில்லை என்பதும், வெற்று சவப்பட்டிகளை கொண்டு அவர்கள் தங்களை சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது என்பதும் என் இதயத்தை கசக்கி பிழிந்தன. அறிவியல் மற்றும் தற்காப்பு தொழில்நுட்பங்களுக்கான மாபெரும் திட்டங்கள் வகுக்கப்படும் போது ஆய்வுக்கூடங்களிலும் பணித்தளங்களிலும் உழல்கின்ற மக்கள் செய்ய வேண்டியிருக்கின்ற தியாகங்களை பற்றி அதிகாரத்தில் உள்ள மக்கள் சிந்தித்து பார்க்கிறார்களா? அரசியல் அலங்கார பேச்சு மட்டுமே ஒரு நாட்டை உருவாக்குவதில்லை. தியாகம், கடும் உழைப்பு, நற்பண்பு ஆகியவற்றின் சக்தியும் அதற்கு தேவை. அதுதான் உண்மையான தேச உருவாக்கம். மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கான பதவிகளை நான் எட்டும்போது வெற்றியின் உச்சத்தை நான் அடைந்துவிட்டதாக நாம் நம்புகிறோம். ஆனால் இந்த நேரத்தில் தான் நாம் சற்று திரும்பி பார்த்து எத்தனை பேருடைய கடின உழைப்பு மற்றும் தியாகங்களின் மீது நாம் நம் கோட்டைகளை கட்டியுள்ளோம் என்பது குறித்த விழிப்புணர்வை பெற வேண்டியது அவசியமாகிறது. இந்நிகழ்வு குறித்த எனது நண்பர் அருண் திவாரியுடன் நான் பேசிக் கொண்டிருந்த போது அவர் என்னிடம், இது எதை உணர்த்துகிறது என்று கேட்டார். அதற்கு நான், நீங்கள் ஒரு மெழுகுவர்த்தி என்பது போல பாசாங்கு செய்யாதீர்கள். ஒரு வீட்டில் பூச்சியாக இருங்கள். சேவை செய்துள்ள சக்தியை அறிந்து கொள்ளுங்கள். அரசியலின் புற வடிவங்களில் நாம் சிக்கிக் கொண்டிருப்பது போல தெரிகிறது. இதுதான் தேச உருவாக்கம் என்று நாம் தவறாக நினைத்து கொண்டுள்ளோம். அரிதாகவே தென்படுகின்ற தியாகங்களும் கடின உழைப்பும் துணிச்சலும் தான் உண்மையிலேயே ஒரு தேசத்தை உருவாக்குகின்றன என்று பதிலளித்தேன். இந்த நிகழ்வுகளை பற்றி இப்போது நான் சிந்தித்து பார்க்கும்போது அவற்றின் உடனடி தாக்கத்தை மட்டுமின்றி சுதாகர் மருத்துவமனையில் இருந்து விமான விபத்தில் காலமானவர்களின் குடும்பங்களுக்கு நீண்டகால இழுத்தடிப்பதற்கு பிறகு அரசாங்கத்திடமிருந்து கிடைத்த இழப்பீடு போன்ற அந்த விபத்துகளை தொடர்ந்து நடந்தேறிய நிகழ்வுகளை பற்றியும் நினைக்கும்போது ஒரு ஆழ்ந்த தனிமையை நான் உணர்கிறேன். வருத்தத்தில் நீங்கள் உண்மையிலேயே தனியாக தான் இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் தான் உங்களுடைய உண்மையான சுயம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நான் பிரபஞ்ச பேரறிவை தொட்டு உணர்ந்ததைப் போல உணர்ந்தேன். வாழ்க்கை மற்றும் இருத்தல் பற்றிய கேள்விகள் புதிய தீர்மானங்களையும்
புதிய ஆழமான ஞானத்தையும் பிரசவித்தன. நாம் ஒவ்வொருவருமே நம் வாழ்வில் மரணத்தையும் மன வேதனையையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்புவியியல் 80 வருடங்களுக்கும் மேலாக நான் வாழ்ந்து வந்ததில் நான் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொண்டுள்ளேன் என்றால் அது இதுதான். இக்கணங்கள் தான் நமது உண்மையான நண்பர்கள். வேறு வகை என்பது கணநேரம் மட்டுமே நிலைத்திருக்கும் ஒன்று. ஆனால் உண்மையான மகிழ்ச்சியும் அமைதியும் ஒரு தீவிரமான வேதனைக்கு பிறகே நம்மை வந்தடைகின்றன. நமது ஆன்மா எனும் கண்ணாடியில் நம்மை நாமே எதிர்கொண்டு நம்மை பற்றி நாம் புரிந்து கொண்ட பிறகே அந்த மகிழ்ச்சியும் அமைதியும் நம் வசமாகும்.